Decode the world unfiltered. அமீரக கப்பல்கள் மேலே ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து ஈரானோட இருந்த அனைத்து வர்த்தக மற்றும் நிதி தொடர்புகளையும் ஐக்கிய அரபு அமீரகம் தற்காலிகமாக நிறுத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க. மே மாதத்துக்கு பிறகு அமீரகம் மீது நடத்தப்பட்ட முதல் நேரடி தாக்குதலாக இது பார்க்கப்படக்கூடிய வேளையில் தான் இந்த முடிவுங்கிறது ஈரானுடைய பொருளாதாரத்திற்கு மீள முடியாத பேரிடியாக உருவெடுத்திருக்கிறது. ஈரான் நாட்டோட பொருளாதார பாதுகாப்புக்கும் அதனுடைய சர்வதேச வர்த்தகத்துக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் மிக முக்கியமான ஒரு தூண். சர்வதேச பொருளாதார தடைகள் காரணமாக பல நாடுகள் ஈரானோட நேரடியாக வர்த்தகம் செய்யறதுக்கு தயங்குறாங்க. ஆனால் அமீரகத்தினுடைய துபாய் நகரம் ஈரானுக்கான உலகளாவிய வணிக மையமாக இயங்கிட்டு இருக்குது. உலக நாடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய நுகர்பொருட்கள், தொழில்துறை உதிரி பாகங்கள் அப்படின்னு இது எல்லாமே முதல்ல துபாய்க்கு வந்து அங்கிருந்து தான் ஈரானுக்கு மறு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஈரானோட மொத்த இறக்குமதியில் 30% அமீரகம் மூலமாக தான் நடைபெற்றுட்டு இருக்குது. ஈரானிய வணிகர்கள் அதே போல் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களோட சர்வதேச நிதியை பரிமாற்றம் செய்கிறதுக்கும் டாலர் மற்றும் திராம் வணிக கணக்குகளை பராமரிக்கிறதுக்கும் அமீரகத்தில் இருக்கக்கூடிய வங்கியியல் கட்டமைப்பை தான் பெரிதும் நம்பியிருக்காங்க. துபாய் மற்றும் ஈரான் இடையிலான வர்த்தக நிதி பரிவர்த்தனைகள் மிகவும் தனித்துவமானவை. சர்வதேச பொருளாதார தடைகள் அதே போல் ஸ்விஃப்ட் அமைப்பில் ஈரான் எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் காரணமாக பெரும்பாலான பரிவர்த்தனைகள் நேரடி வங்கிகள் மூலமாக நடக்கிறதில்ல. இதுக்காக துபாய் மற்றும் ஈரானிய வணிகர்கள் மாற்று நிதி அமைப்புகளையும் இடைநிலை நிறுவனங்களையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் முதன்மையானது ஹவாலா சிஸ்டம். இது முறைசாரா சிஸ்டம் அப்படின்னாலும் ஈரானுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய பாரம்பரிய பணப்பரிமாற்ற முறையாக இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. துபாயில் இருக்கக்கூடிய ஹவாலாதார் அப்படிங்கிறவர்கிட்டருந்து ஒரு வணிகர் பணத்தை செலுத்தினால் அவர் ஈரானில் இருக்கக்கூடிய தன்னுடைய கூட்டாளிக்கு தகவல் தெரிவிப்பார். ஈரானில் இருக்கக்கூடிய கூட்டாளி அந்த நாட்டில் உள்ளூர் நாணயமாக இருக்கக்கூடிய ரியாலில் உரிய நபருக்கு பணத்தை கொடுப்பார். இதில் வங்கி கணக்குகளோ எல்லை தாண்டிய நேரடி பணப்பரிமாற்றங்களோ இடம்பெறாது அப்படிங்கிறதும் இருதரப்பு முகவர்களுடைய நெட்டிங் மூலமாக மட்டும்தான் இது நடைபெறும். இன்னொரு பணப்பரிமாற்றம் மூன்றாம் தரப்பு வர்த்தக நிறுவனங்கள் மூலமாக நடைபெறக்கூடியது. ஈரானிய வணிகர்கள் துபாயிலையும் பிற நாடுகள்லையும் ஷெல் நிறுவனங்களை நடத்துகிறாங்க. சர்வதேச வாடிக்கையாளர்கள்ட்டேருந்து பெறக்கூடிய பணம் இந்த துபாய் நிறுவனங்களுடைய அமீரக வங்கி கணக்குக்கு அனுப்பப்படும். இந்த நிறுவனங்கள் மூலமாக ஈரானிய இறக்குமதிக்கான பணம் செலுத்தப்படும் அல்லது பிற பொருட்களுக்காக ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும். இப்போ அமீரகம் ஈரான் இடையே பார்ட்டர் சிஸ்டமும் பின்பற்றப்படுது. எடுத்துக்காட்டாக ஈரானில் இருந்து வரக்கூடிய விவசாய பொருட்கள் அல்லது பெட்ரோகெமிக்கல் பொருட்களுடைய மதிப்புக்கு ஈடாக துபாயிலிருந்து ஈரானுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பப்பட்டுருக்கு. துபாயுடைய வளர்ச்சியிலையும் வர்த்தகத்திலையும் ஈரானியர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. துபாயில் மட்டும் சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமான ஈரானியர்கள் வசிக்கிறாங்க. இவங்க ஏராளமான நிறுவனங்களை நடத்துறதோட பல வங்கி கணக்குகளையும் பராமரிச்சிட்ருக்காங்க. சர்வதேச வங்கி தடைகளால் ஈரானால் டாலர் கணக்கில் பணம் செலுத்த முடியாது. அதனால் அமீரக வர்த்தகர்கள் ஈரானிய விவசாய மற்றும் கனிமப் பொருட்களுக்கு ஈடாக தங்கம் மற்றும் டிஜிட்டல் கிரிப்டோ நாணயங்களை பயன்படுத்தி இந்த பண பரிவர்த்தனைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. துபாய் கிரீக் பகுதியில் இருந்த மரப்படகுகள் மூலமாக தினமும் துபாயிலிருந்து ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மின்னணு பொருட்களையும் அனுப்பி வச்சுட்டுருக்கிறாங்க. அமீரகத்திலிருந்து ஈரானுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய முதன்மை பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் கணினிகள், கம்ப்யூட்டர்ஸ். அதுக்கு ஈடாக ஈரானிலிருந்து அமீரகத்திற்கு அதிகம் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர்ந்த பிஸ்தா பருப்புகள். சர்வதேச தடைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஈரானிய நிறுவனங்கள் துபாயினுடைய ஜெபல் அலி போன்ற ஃப்ரீ ஜோன்களில் தங்களை அமீரக நிறுவனங்களாகவே பதிவு செஞ்சு வர்த்தகத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்படி ஈரானுக்கு வர்த்தக நுழைவாயிலாக இருந்த ஐக்கிய அரபு அமீரகம் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது சர்வதேச அரங்கத்தில் பெரும் விவாதத்தையும் அரசியல் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கான வர்த்தக மற்றும் நிதி உதவியை முழுமையாக நிறுத்துச்சு அப்படின்னா அது ஈரானிய பொருளாதாரத்திற்கு மீள முடியாத நெருக்கடியை உருவாக்கக்கூடியதாக மாறும். உலக அளவில் பொருளாதார தடைகள் இருக்கிறதுனால ஈரானுக்கு சர்வதேச பொருட்கள் அனுப்புறதுக்கு துபாய் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்குது. இப்போ அமீரகம் கதவை மூடுச்சு அப்படின்னா ஈரானுடைய 30% இறக்குமதி உடனடியாக முடங்கும். ஈரானிய மக்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் தொழில்துறை இயந்திரங்களுடைய உதிரி பாகங்கள் துபாய் வழியாக தான் வருது. இந்த விநியோக சங்கிலி உடஞ்சிச்சு அப்படின்னா ஈரானில் கடும் விலையேற்றமும் பொருட்களுடைய தட்டுப்பாடும் ஏற்படும். ஈரானிய வர்த்தகர்கள் தங்களோட கருப்பு சந்தை டாலர் வர்த்தகம் மற்றும் சர்வதேச பண பரிவர்த்தனைகளுக்கு அமீரகத்தில் இருக்கக்கூடிய முகவர்களை தான் நம்பியிருக்கிறாங்க. இது முடங்குச்சுன்னா ஈரானிய நாணயமாக இருக்கக்கூடிய ரியால் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத சரிவை சந்திக்கும். துபாயினுடைய எமிரேட்ஸ் அதே போல்
ஃப்ளை துபாய் இந்த முன்னணி விமான நிறுவனங்களும் ஈரானுடைய ஈரான் ஏர் அமைப்பும் துபாய் மற்றும் ஜெய்ரான் இடையிலான விமான சேவைகளை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். வளைகுடா மற்றும் ஹார்முஸ் பிராந்தியத்தில் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதனால பயணிகள் விமானங்களுடைய பாதுகாப்பை கருதி சர்வதேச விமான நிறுவனங்கள் ஈரானிய வான்வெளியை பயன்படுத்துறதை தவிர்த்து மாற்றுப்பாதைகளில் இயங்க தொடங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட தூண்டுதலால் தான் அமீரகம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதா பரவலாக சொல்லப்படுது. அமீரகத்திற்கு ட்ரம்ப் நேரடியாக உத்தரவிடலை அப்படின்னாலும் கூட அவருடைய கொள்கைகளும் தற்போதைய அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியினுடைய அழுத்தமும் தான் அமீரகத்தினுடைய இந்த முடிவுக்கு பிரதான பின்னணியாக அமைந்திருக்கிறது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் மேலே கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து ஈரானோட வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளையும் அச்சுறுத்திட்டு இருக்கிறாரு. அமீரகம் ஈரானுக்கு வணிக ரீதியாக உதவி செய்கிறத அமெரிக்கா தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈரானோட வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா 2ஆம் நிலை தடைகளை விதிக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தில் ஐக்கிய அமீரகம் இந்த நடவடிக்கை எடுத்ததாக சொல்லப்படுது. துபாயில் இருக்கக்கூடிய சர்வதேச நிதி மையங்களும் வங்கிகளும் அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளுக்கு ஆளாச்சு அப்படின்னா அமீரகத்தினுடைய உலகளாவிய வர்த்தகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற பயம் அமீரகத்துக்கு எப்பவுமே உண்டு. ஈரான் தன்னுடைய பொருளாதாரத்திற்கு அமீரகத்தினுடைய வர்த்தகம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அறிந்திருந்தாலும் கூட இந்த தாக்குதல்களை நடத்தியதற்கு பின்னாடி பல ஸ்ட்ராட்டஜிக் இராணுவ மற்றும் அரசியல் காரணங்களும் இருக்கின்றன. நமக்கு இயல்பாக அந்த கேள்வி உள்ள இவ்வளோ முக்கியமான ஊரில் ஏன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை பார்க்கலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் தான் அதனுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல். அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா ஏர்பேஸ், இந்த ஏர்பேஸ் உள்ளிட்ட இராணுவ முகாம்களில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களும் மேம்படுத்தப்பட்ட போர் விமானங்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரானை தாக்கிறதுக்கு இந்த தளங்களை பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தினால ஈரான் அமீரக இலக்குகளை நோக்கி மிசைல்ஸை ஏவி இருக்கிறாங்க. அமீரகம் இஸ்ரேலோட தூதரக மற்றும் பாதுகாப்பு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டதை ஈரான் தன்னுடைய எல்லை பாதுகாப்புக்கு நேரடியாக வந்து ஒரு அச்சுறுத்தலாகவும் பார்க்குறாங்க. அதே மாதிரி அமீரக மண்ணில் இஸ்ரேலோட உளவு அமைப்புகளும் இராணுவ நுட்பங்களும் நிலைநிறுத்தப்படுறது அப்படிங்கிறது ஈரானுக்கு பெரும் கவலையை அளித்துக் கூடக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. ஆனாலும் ஐக்கிய அமீரகத்தின் மீது தாக்குதலே நடத்தவில்லை அப்படின்னு ஈரான் திட்டவட்டமாக இப்போ மறுத்திருக்கிறாங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவையும் அமைதிக்கான முயற்சிகளையும் சீர்குலைக்கும் அப்படின்னு ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் கூறியிருக்கிறார். இப்போ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளே பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிப்பதாகவும் ஃபால்ஸ் ஃப்ளாக் சம்பவங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் ஈரான் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவோட அமைதி ஒப்பந்தம் எட்டப்படக்கூடிய வரைக்கும் அமீரக துறைமுக கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது கடந்து செல்லக்கூடிய முக்கியமான ஹார்முஸ் நீரிணைங்கிறது மூடியே இருக்கும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதல் வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான தற்காலிக மோதல் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட பொருளாதார மற்றும் ராஜதந்திர கூட்டாண்மையினுடைய ஒரு வீழ்ச்சி அப்படின்னு பார்க்குறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் தன் தேசிய பாதுகாப்பையும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியை எதிர்கொள்ளக்கூடிய இராணுவ தந்திரங்களையும் முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட நகர்வுகள் அதன் சொந்த பொருளாதாரத்திற்கு தேவையான முதன்மை உயிர் நாடியை துண்டிக்கும் நிலைக்கு தள்ளி இருக்கிறது. இரண்டு தரப்பு நம்பிக்கை மீட்கப்பட்டு மீண்டும் வர்த்தக கதவுகள் திறக்கப்படாவிட்டால் இதனுடைய விலையை இரு நாட்டு மக்களும் நீண்ட காலத்திற்கு சுமக்க வேண்டியிருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.